வணக்கம். சோயா சங்க் அப்புறம் பொட்டேட்டோ வச்சு ஒரு பிரியாணி. இதுக்கு சோயாவை தயிர், லெமன் ஜூஸ், சால்ட், மசாலா இதெல்லாம் போட்டு மரினேட் பண்ணி வச்சுட்டு, இங்கே நான் தாளிப்பு எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு கேரட்டு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அது பட்டரில் குக் பண்ணுறேன். அதே மாதிரி பன்னீர் தயிர், லெமன் ஜூஸ், அது நம்மளுக்கு தேவையான மசாலா, நம்மளுக்கு எந்த மசாலா இஷ்டமோ அதை போட்டு மரினேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான். அதாவது பன்னீர் ஆகட்டும், அப்புறம் சோயாவாகட்டும், அதுக்கு ஒரு டேஸ்ட்டு தனிப்பட்ட முறையில் கிடையாது. இங்கே நம்ம ஆனியன்ஸ் அப்புறம் கார்லிக் பயன்படுத்தாமல் இருக்கிறனால அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தயிர், லெமன் ஜூஸ் அண்ட் மசாலாஸ், அது மாதிரி டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் பட்டரில் ஸ்லோ குக்கில் கொஞ்சம் பண்ணிவிட்டு தென் நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு இந்த பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ மரினேட்டட் பண்ண இந்த பன்னீர் நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மசாலா நம்மக்கிட்ட என்ன மசாலா இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். சில சமயங்களில் என்னை பொறுத்தவரை நான் முக்கியமாக பயன்படுத்துவது சாம்பார் பவுடர் அண்டு காரக்குழம்பு பவுடர். இது ரெண்டு மட்டும்தான் நான் வச்சுப்பேன். ஏன்னா மினிமம் சமையல் தான் வீட்டில் நடக்கும். ஒகேஷ்னலி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி வெஜிடேரியனில் ஒரு ரிச்சான சமையல் பண்ணுறது வழக்கம். அதனால் இந்த பிரியாணி மசாலா அதுக்குன்னு தனித்தனியாக மசாலா நான் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அதிகமாக உபயோகம் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அது தேவையில்லாமல் வாங்கி வச்சுட்டு அந்த ஸ்மெல் போயிடும். அண்டு ஆல்சோ அதில் வண்டெல்லாம் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை வச்சு நான் எப்பவுமே பிரியாணி பண்ணிப்பேன். ஸோ இது மாதிரி லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தீயை வைக்காமல் எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் ஏதோ வேலையில் இருந்ததுனால இந்த பன்னீர் கொஞ்சம் தீஞ்சு போச்சு லாஸ்ட் மினிட்ல. தீயாமல் கவனமாக இருந்து அதை எடுத்துட்டா நல்லாயிருக்கும். அக்கேஷ்னலாக இந்த மாதிரி பட்டர்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இந்த சோயா பண்ணினோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்டு சில்ட்ரன் அண்டு ஆல்சோ எல்டர்லி பீப்புள் என்ஜாய் இட். நான் இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி குக்கரில், அதாவது குக் பண்ண சோயாவும் அந்த பொட்டேட்டோவும் சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இந்த கொஞ்சம் கிரெயினியாக இருக்கிற ரைஸ் சாப்பிட்டுடுவாங்க.
அட் த சேம் டைம் நம்ம வீட்டில் எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களால முடியாது. சோயாவும் நல்லா வந்திருக்கணும், பொட்டேட்டோஸ் ஆல்சோ, ரைஸ், எவ்ரிதிங் நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கணும். இங்கே வந்து சில சமயங்களில் நான் பீன்ஸ் அண்டு பீஸ் இதெல்லாமே போடுவேன். ஸோ இன்றைக்கி கேரட் மட்டும் என்கிட்ட இருந்தது, அது மட்டும் போட்டு இந்த சோயா சங்க்ஸை போட்டு நான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இது வந்து பன்னீர் தீஞ்சு போச்சு. இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் முன்னாடி எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுட்டு, அரிசி வந்து நான் சொன்ன மாதிரி எல்டர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் ஊற வச்சு குக்கரில் போட்டோன்னா அது நல்ல ஒரு சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ எண்ணெயில் நான் பொட்டேட்டோஸ் கூட மஞ்சள் பொடி, லெமன் ஜூஸ், சால்ட் இது போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அதை கலந்து வச்சிட்டோன்னா தென் we can fry it like this. அதை எடுத்துட்டு அப்புறமா குக்கரில் அந்த சோயா சங்க்ஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் ரைஸ், சால்ட் எல்லாமே போட்டு கொதிக்கிற தண்ணி திட்டமாக ஊற்றி குக்கரில் வச்சிட்டோன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். அதாவது நான் கொஞ்ச நாள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தேன். கொஞ்ச நாள் என்ன 30+ இயர்ஸ் ஐ ஸ்டேட் தேர். அங்கே வந்து என்னுடைய கணவருடைய வீட்டில் அவங்க நான் போன ஆரம்ப காலகட்டங்களில் வந்து வெஜிடேரியன் பிரியாணி ஆகட்டும், மற்ற நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஆல்சோ பண்ணும்போது பொட்டேட்டோஸ் வந்து பெருசாக போடுவாங்க. இதுவும் நான் சின்னதாக போட்டிருக்கேன். இதை விட பெருசாக வந்து ஒரு பெரிய பொட்டேட்டோ இருக்கும். அது சம்டைம் அவங்க 2 இல்லைன்னா 4 பீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் வச்சுடுவாங்க, அதை ஃப்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டைரெக்டாக ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க பிரியாணியில். அண்ட் ஆல்சோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, தீமிதி திருவிழா, இது எல்லாமே அங்கே நடக்கும். அப்போ கோயில்களில் வந்து விறகு அடுப்பில் சமைப்பாங்க. இப்போ நம்ம இந்திய மக்கள் வந்து பெரும்பாலான உலகத்தில் பல நாடுகளையும் நம்ம வேலை நிமித்தமாக நம்ம இருக்கிறோம். அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு பற்றுதலாக வந்து இந்த திருவிழாக்களை நல்லா கொண்டாடுவாங்க. இப்போ வந்து நான் வந்து பிரியாணிக்கான தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிறேன். அது மாதிரி நான் அங்கே கற்றுக்கிட்ட இந்த விஷயங்கள் அப்பப்போ வந்து அவங்க பண்ணுற மாதிரி அடாப்ட் பண்ணி என்னோடய குக்கிங்கில் நான் இன்கார்பரேட் பண்ணிப்பேன். இன்க்ரீடியன்ட்ஸ் ஆகட்டும், அந்த மெத்தட்ஸ் ஆகட்டும், சில சமயங்களில் அந்த மாதிரி நான் பண்ணுறது உண்டு. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் அண்ட் பட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து அப்படி பண்ணினா தான் அந்த சோயா போடும்போது அதுக்கான ஒரு அந்த பிரியாணி டேஸ்ட்டு வந்து அது கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் இட் இஸ் ஓகே டு யூஸ் எக்ஸ்ட்ரா ஆயில். இது வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் பட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 காம்பினேஷன் வரும்போது சில சமயங்களில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போது பொங்குற மாதிரி இருக்கும், ஏதாவது டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணுறச்சேன். ஸோ அது ஓகே. நான் இப்போ வந்து ஆயில் அண்டு பட்டர் சேர்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பைசஸ் என்ன இருக்கோ மெனுக்கிடுவாங்க அதுக்காக. ஸோ ஐ டோன்ட் டூ தேட். வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் நான் போடுவேன். அதுக்காக இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அது கடையிலேருந்து வரவழைச்சிக்க மாட்டேன். எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா அதை நான் ஏன் பை எல்லாமே இருந்ததுன்னா போடுவேன். இல்லாத பட்சத்தில் எது இருக்குதோ அதை மட்டும் போட்டு ஜஸ்ட் நேம் சேக் பிரியாணி பண்ணிவிடுவேன்.
ஸோ இங்கே வந்து இப்போ அந்த என்ன இருந்ததோ சோம்பு, கல்பாசி அண்டு இந்த ஸ்டார் அனைஸ் அண்டு அப்புறம் வந்து பட்டை இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஈவன் பே லீவ்ஸ் கூட. இப்போ வந்து டொமேட்டோஸ் அண்டு கறி லீஃபு போட்டு நான் இதை கொஞ்சம் டொமேட்டோவை வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். நம்மக்கிட்ட புதினா இருந்தால் கூட போட்டுக்கலாம். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச இந்த சோயா சங்க்ஸ் இப்போ நம்ம நார்மல் மிடில் ஏஜ் பீப்புள் என்ன பண்ணலான்னா குக்கரில் அப்படியே டைரெக்டாக கூட போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு பண்ணிடலாம். இப்போ எல்டர்லி பீப்புள் இருக்கும்போது அதை ப்ராப்பராக நல்லா சாஃப்டாக குக் பண்ணணுன்னா முதல்ல இந்த மாதிரி ப்ரீ குக் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கரில் சேர்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுவேன். அம்மா வந்து 90+ இயர்ஸ். அவங்க சாப்பிட்றதே கொஞ்சம்தான். சில சமயங்களில் ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, சில நாட்களில் 2 நேரம் சாப்பிடுவாங்க. ஸோ வாட் எவர் ஷி இஸ் ஈட்டிங் லிட்டில் பிட் அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டாக பண்ணி கொடுக்கறது என்னோடய டியூட்டி அப்படின்னு நினச்சி நான் பண்ணுவேன். ஸோ வி ஆல்சோ ஈட் த சேம் ஃபுட். சாப்பிட்டுடுவோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம இப்போ அந்த அரிசி, ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸ், வேறு நம்ம வெஜிடபிள்ஸ் எதான இருந்ததுன்னா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே எனக்கு வெஜிடபிள்ஸ் அட் த மோமெண்ட் எனக்கு இல்லை. ஸோ ஒன்லி த பொட்டேட்டோஸ் அண்டு கேரட் அண்டு சோயா. இதோடு நான் வந்து ஊற வச்ச அரிசி அந்த பொட்டேட்டோஸை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரைடு பொட்டேட்டோஸ் போட்டுட்டு திட்டமாக அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு சால்ட்டு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 1-2 விசில்ஸ் ஆன பிறகு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் சுருக்கிட்டு another 1 விசில் வந்துட்டு நம்ம அரிசி வந்து அந்த தண்ணி எல்லாமே அப்சார்ப் பண்ணி, ஈவன் பொட்டேட்டோ இருக்கிறனால இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட அது நல்லாவே அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் உப்பு போட்டு கலந்து மூடி வச்சுட்டு போகிறேன். எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாமே. ஸோ இது என்ன அப்படின்னா பூண்டு வெங்காயம் இல்லாமல் பண்ணுறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். அண்டு கொஞ்சம் பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா இது வந்து சோயாவை குக் பண்ணி அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி ஸோ மெனி மெத்தட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் பாத்திரங்கள் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு போடுறது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு அக்கேஷ்னலி நம்ம ஃபேமிலிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ வெஜிடேரியனிசம், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங் அப்படி வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் லக்ஸரியான ஃபுட்டுன்னு தான் நாங்கள் நினைப்போம். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அந்த டங்குக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம், அந்த ருசிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதாவது அந்த சாத்விக் முறைப்படி லைஃப் கொண்டு போகிறவங்களுக்கு, ரொம்ப டீப்பாக அந்த ஸ்பிரிச்சுவலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சிம்பிள் ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம. பட் அக்கேஷ்னலி வி ஹேவ் டு நம்ம வந்து உறவினர்களாகட்டும், நம் குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் ஆகட்டும், அவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு சமையலை கொடுக்கணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அக்கேஷ்னலி ஒன்ஸ் இன் அ வைல் வி டூ திஸ் கைண்ட் ஆஃப் குக்கிங். ஃபெஸ்டிவிட்டி டைம், அப்புறம் ஏதாவது முக்கியமான நாட்களில் நாட் ஓன்லி திஸ் ஐட்டம், 1 ஐட்டம் 2-3 ஐட்டம்ஸ் பண்ணிவிட்டு
we all get together and enjoy the meals. அதுதான். ஸோ இப்போ அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம கவர் பண்ணி ஹை ஃப்ளேமுங்கிறது என்னோடய ஸ்டவ்வே ரொம்ப மீடியமான ஃப்ளேம் தான் கொடுக்கும். அதில் ஹை ஃப்ளேமில் நான் 2 விசில்ஸ் வர வரைக்கும் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் சிம்மை வச்சுட்டு ஒரு விசில் அதை வச்சு 3 விசில்ஸ் வச்சு எடுத்துட்டோன்னா இந்த ஃபுட்டு சாஃப்டாக குக் ஆகி ரொம்ப குழஞ்சியும் போகாமல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா எல்டர்லி பீப்புள் கேன் ஈட் அந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் நான் பண்ணுற மெத்தட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு ஆல்சோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது சோப்பு குக்கிங் சேனலில் தான் நான் ஆரம்பித்தேன். வியூஸ் எஸ்பெஷலி ஆனியன் கார்லிக் இல்லாததுனாலையோ என்னன்னு தெரியல, வியூஸ் ரொம்ப போகல. ஸோ ஐம் ஆல்சோ புட்டிங் சோப் மேக்கிங் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். அதில் கொஞ்சம் வியூஸ் வருது. ஆனால் நான் போய் கற்றுக்கிட்டு தான், ஒர்க் ஷாப் போய் கற்றுட்டு தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாமே சோப் மேக்கிங்கில் கொடுக்குறேன். அண்டு ப்ளீஸ் இந்த டைம் அண்ட் எஃபர்ட் வி புட் அண்ட் லேர்ன் அண்டு அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு ஷேர் த வீடியோஸ் டு பெனிஃபிட் அதர்ஸ் ஆல்சோ. அண்டு என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள். அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே எல்லாருக்குமே பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ மை சேனல் நீட்ஸ் மோர் subscription and the support. And thank you for watching.